சொந்தம் எது சொந்தம் வணக்கம் மாமி. வாங்கோ, உட்காருங்கோ. மாமி, அகிலா எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. அவளுக்கு எங்க குடும்பத்தை பத்தி தெரியணும் இல்ல, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அகிலா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா பேசுங்கோ. அகிலா வாழ போற குடும்பத்தை பத்தி நன்னா தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க பேசிட்டே இருங்கோ, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். வாடி தங்கம். உட்காருமா. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. கௌரி சங்கரை பத்தி உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். இருந்தும் பெரிய மனப்பக்குவத்தோட இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிருக்க. அகிலா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கு நான் தான் மாமா பெருமைப்படணும். உங்க குடும்பத்தை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. அம்மா, எங்க வீடு ஒரு பெரிய கடல் தான். ஆனா நாங்கள்லாம் சாதாரணமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான், கௌரி சங்கர், ஜோதி, பிரபா, என் பொண்ணு வித்யா யாருமே தன்னை கோடீஸ்வரனா நினைச்சுக்கிறது இல்லை. சாதாரணமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா உன் மாமியார் ஜானகி இருக்காளே, கொஞ்சம் பணத்தை ஒரு பிடிச்சவ. என்னடா தன் பொண்டாட்டியை பற்றி அவர் குறையா சொல்றாருன்னு தப்பா நினைச்சுக்காத, அதுதான் நிஜம். ஜானகி இதுவரையிலும் உன்னை வந்து பார்க்கவோ பேசவோ இல்லை, நீ வருத்தப்படாதம்மா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையிலிருந்து படிப்படியாக முன்னேறி வந்தவன். அந்த உணர்வு என் பசங்களுக்கும் இருக்கு. ஆனா ஜானகி பரம்பரையா பணக்காரி. அகிலா, மனசை விட்டு சொல்லணும்னா ஜானகி சமயத்தில் என்னையே மதிக்க மாட்டா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் அத்தையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவேன். அது போரும்மா. முக்கியமா அதை சொல்லத்தான் நான் வந்தேன். என் மகன் கௌரி சங்கர் அப்படியே குணமாகி ஆகாசத்தில் துள்ளி குதிச்சு விளையாடணும்னு நான் ஆசைப்படலை. ஏதோ மெதுவா நடக்க ஆரம்பிச்சானா அது போரும். அகிலா, அதுக்கு உறுதுணையா நீ இருக்கணுமா. அவர் ஊனமானவர்னு நான் நினைக்கல மாமா. மறுபடியும் அவரை எழுந்திருச்சு நடமாட வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனப்பூர்வமாக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன். என்னை யாரும் கட்டாயப்படுத்தல. என்னை பத்தி உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். நிம்மதியா இருங்க. நான் மனநிறைவோடு தான் இருக்கேன். அகிலா, உனக்கு நம்ம வீட்டில் எந்த குறை இருந்தாலும் என்கிட்ட நீ தயங்காம சொல்லலாம். நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன உன் மாமனாரா நினைக்க வேண்டாம். உங்க அப்பாவை நினைச்சு என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேம்மா. சரிங்க மாமா. ஆமா, அந்த வர்ஷா, நான் அவகிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசினேன். தனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டா. நீங்க அவளுக்காக பயப்பட வேண்டாம். ஆனா இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். நம்ம குடும்ப நன்மைக்காக இது வெளியில தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அகிலா, என் மகன்கிட்ட இவ்வளவு குறைகள் இருந்தோம் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறது உண்மையிலேயே உன் பெரிய மனசு தாமா காட்டுது. காஃபி சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமி. என்ன கௌரி, பார்க்கணும் சொன்னியாமே? ஆமாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. உட்காருங்கப்பா. அப்பா, தயவு செஞ்சு நான் கேட்கறதுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் பதில் சொல்றீங்களா? சொல்லுப்பா. கௌரி, உன்னை என் மகனா மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுறேன். என்ன விஷயம் சொல்லுப்பா. எனக்கு பார்த்துருக்கிறத சொன்னீங்களே, அந்த பொண்ணு அகிலா கடவுளாக பார்த்து என் கண்ணில் காமிச்சிருக்காரு. அவள் என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து குத்தி விளக்கு ஏற்றுறாளோ அன்னைக்கு தான் நம்ம குடும்பத்தில் சந்தோஷமே வரும்பா. இருக்கலாம். என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்னா உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு வேணும்ப்பா. சம்மதிச்சா கௌரி, அந்த பொறுமை, அடக்கம், நல்ல குணம் எல்லாருக்குமே அமையாது. நீங்கள் சொல்கிற அந்த அகிலா என்ன காரணத்துக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாப்பா? நல்ல மனசு, வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இல்லைப்பா, என் மேலே இறக்கப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருக்கலாம்ல. இல்லைண்ணா நம்ம பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருக்கலாம்ல. அதுவும் இல்லைண்ணா யாராவது அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கலாம்ல. நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு கௌரி. நீ சொல்கிற 3 காரணமுமே இல்லை. அகிலா மட்டும் இல்லை, அவள் குடும்பத்தில் யாருமே பணத்துக்கு ஆசைப்படுற ரகம் இல்லை. ஏழைங்க தான், ஆனால் இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறவங்க. அகிலா குடும்பமும் சரி, அவங்கள சேர்ந்தவங்களே சரி, கட்டாயப்படுத்தணும்னு எண்ணமே இல்லாதவங்க. அவள் இந்த வீட்டுக்கு வரட்டும்,
அப்புறம் நீயே அவளை பற்றி புரிஞ்சுப்ப. ஏற்கனவே நான் என்ன பாவம் செஞ்சேனோ ஆண்டவன் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பலியாக்கி தெரிஞ்சு நான் பாவம் பண்ணணுமா? பத்தியா, இந்த தாழ்வு மனப்பான்மை உனக்கு வரக்கூடாது கௌரி. இது மாறணும்னானே இத்தனை மாதம் நம்ம போராடினோம். மறுபடியும் அது வர வேண்டாம் ப்ளீஸ். இது தாழ்வு மனப்பான்மை இல்லைப்பா, நிஜம். அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த சுகத்தையும் அனுபவிக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் அந்த பொண்ணு கட்டில் நான் தாலி கட்டினா அது பாவம் இல்லையாப்பா? இல்லை கௌரி, இந்த ப்ராப்ளம் உனக்கு நிரந்தரமானது இல்லை. அகிலா வீட்டுக்கு வந்துட்டான்னா 2 மாசத்துல நீ குணமாயிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ மறுபடியும் பழைய கௌரியா மாறிட்டீன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. நான் பழைய கௌரி சங்கரா மாறுவேன்றது எதிர்பார்ப்பு தானே, நிச்சயம் கிடையாது. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? கௌரி, உனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஃபிசியோதெரப்பி கொடுத்தா உன்னால் எழுந்து நடமாட முடியும்னு டாக்டர்கள் சொல்றாங்க. தைரியமா இரு. அதுவும் இல்லாம அகிலா வந்ததும் கண்டிப்பா நீ குணமாயிடுவ. கௌரி, உன்னால பழைய கௌரியா மாற முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு வரணும். வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. கௌரி, உனக்கும் அகிலாவுக்கும் வர 19ஆம் தேதி நிச்சயதார்த்தம். அன்னைக்கு கொஞ்ச நேரம் நீ ஹாலில் இருக்கணும் ப்ளீஸ். சரிப்பா. கௌரி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். லலிதா, என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் அகிலவை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? யார் யாருக்கு எங்கெங்க அமையணுமோ அப்படிதான் அமையும். வா, வந்து சாப்பிடு. இல்ல அத்தை, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க, எனக்கு பசிக்கல. இங்க பாரு, நீ சாப்பிடாம இப்படி உடம்பு வருத்திக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படி அத்தை சாப்பிட முடியும்? அகிலாவோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அகிலா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவ. அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு அப்புறமாவது சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். அதுவும் இப்போ நடக்காதுன்னு தெரிஞ்சப்புறம் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இத பாரு லலிதா, கல்யாணம் பண்ணிக்க போறவ அகிலா. அந்த கல்யாணத்தை முடிவு செய்ய வேண்டியவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க. அவங்க எல்லாருமே சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்காக வீணா உன் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிற? மத்தவங்க எல்லாம் சம்மதிச்சுட்டா ஆச்சா? அகிலாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்தே எதுக்குமே ஆசைப்பட மாட்டா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா, அம்மா, குடும்பம், வேதம்மாமி. அவளா ஏதோ முட்டாள்தனமா முடிவெடுத்துட்டானா? பெரியவங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? சரி, நாளைக்கு அகிலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் அவகிட்ட பேசுறேன். இப்ப நீ சாப்பிடவாமா? எனக்கு சாப்பிட மூடு இல்ல அத்தை. லலிதா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிடாமா? மணி, லலிதாவுக்கு அகிலா கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இங்க பாரு லலிதா, நாம தான் ஆரம்பத்தில் அகிலாட்ட பேசி பார்த்துட்டோம். பெரியவங்களா பார்த்து ஒரு முடிவு எடுத்த பிறகு நாம என்ன பண்ண முடியும்? நாம் என்ன பண்ண முடியும்னு விட்டா எப்படி? இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா ஒரு நாள் கூட அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. கண்ணை திறந்துக்கிட்டு கிணத்துக்குள்ள வீழா மாதிரி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானே தெரியல. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா அவ கல்யாணம் பண்ணிக்காமையே இருக்கலாம். லலிதா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? சார், உங்களை பார்க்க யாரும் 2 பேர் வந்திருக்காங்க. அகிலா வீட்டிலேருந்து வந்திருக்கோன்னு சொல்ல சொன்னாங்க. சரி, வர சொல்லு. வாங்க, உட்காருங்க. உட்காருமா. நான் அகிலோட அக்கா, இது என் ஹஸ்பண்ட். வணக்கம் சார், என் பேர் மணிவாசகம். அகிலா விஷயமா நானும் லலிதாவும் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தோம். உங்களை பற்றி வேதமாமி சொல்லியிருக்காங்க. நானே உங்களை நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்ணலான்னு இருந்தேன். உங்கள் அட்ரஸையும் கேட்டு அனுப்பிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்னம்மா இப்படி சொல்கிற? நாங்கள் தானே வந்து உங்களை இன்வைட் பண்ணணும், அதான முறை. எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத போது நீங்க ஏன் சார் முறைப்படி வந்து இன்வைட் பண்ணணும்? ஏம்மா இப்படி சொல்கிற? ஆமாம் சார், அகிலாக்கு இப்படி ஒரு சம்பந்தம் அமைகிறதில்ல எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அகிலா ரொம்ப தங்கமான பொண்ணு. அவள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம்.
அதுக்காக உங்க மகனை நாங்க குறை சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம். அகிலாவுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமையணும்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் இல்லை. யாருமே தம் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உண்மைதான். இப்போ நீங்கள் திடீர்னு வந்து எனக்கு அதில் சம்மதம் இல்லைன்னு சொன்னால் எப்படி? எல்லாரும் பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தானே என்கிட்ட சம்மதம்னு சொன்னாங்க. சாரி சார், நான் அவ கூட பிறந்தவ. மற்றவங்களை விட எனக்கு அவ வாழ்க்கையில அக்கறையும் ஜாஸ்தி, உரிமையும் ஜாஸ்தி. இப்படிப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு அமையறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. சார், உங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, சொசைட்டில நல்ல பேர் மரியாதை எல்லாம் இருக்கு. உங்களுக்கு 1000 மருமக கிடைப்பாங்க. உண்மைதான். ஆனால் அகிலா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா சார், அகிலா மாதிரி கிடைக்காது. ஏன்னா அகிலா எல்லாருக்கும் ஏமாந்தவ. அவ ஒரு அசடு. அதனால்தான் அவ வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுன்னு நாங்க துடிக்கிறோம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு நான் இரக்கமில்லாதவன் இல்லைம்மா. என் மகளுக்கு சமமாக தான் நான் அகிலாவை நினைக்கிறேன். அதுக்காக நான் அகிலாவை கட்டாயப்படுத்தவும் இல்லை. அகிலா சம்மதிச்சு நல்லா யோசனை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்கிட்டயே முடிவு சொன்னாங்க. மற்றவங்களோட சுயநலத்துக்காக அகிலா தன்னோட வாழ்க்கையை பலியாக்க துணிஞ்சிட்டா. எல்லாருமா சேர்ந்து அவ வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க. தயவு செய்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க. கடனை உடனே வாங்கியாவது நாங்க வேற இடத்துல இந்த கல்யாணத்தை பண்ணிடுறோம். எங்களுக்கு சுயநலம் தான் சார். அகிலா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறது தப்பு இல்லையே சார்? நிச்சயமா இல்லை. நான் முதல்ல சுந்தரம்லேட்டையும் அகிலாட்டையும் பேசுகிறேன். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? கூல்ட்ரிங்க் கொண்டு சொல்லட்டுமா? நோ தேங்க்ஸ் சார். உங்க சுயநலமும் வேண்டாம், எங்க சுயநலமும் வேண்டாம். அகிலா வாழ்க்கைக்கு என்ன நல்லதுன்னு யோசிச்சா போறோம். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. ம். தேங்க்ஸ்மா. உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் பொண்ணு வந்து சொல்லிட்டு போன விஷயத்த சொல்லிட்டேன். நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். அகிலாவோட கூட பிறந்த அக்கா லலிதா, அவளுக்கே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. உங்கள் மாப்பிள்ளையும் இப்படிப்பட்ட பையனுக்கு அகிலா வாழ்க்கப்பட போறான்னு வருத்தப்படுறாரு. என் பையன் ஊனந்தான், அது உண்மைதான். அதுக்காக நான் எடுத்த முடிவு சரின்னு சொல்ல வரல. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் இல்லைன்னா சொல்லிடுங்க. நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். லலிதாவுக்கு அகிலா மேலே பிரியம் ஜாஸ்தி. அதோட அகிலாவோட அக்காங்கிற பொறுப்புணர்ச்சியும் அவளுக்கு இருக்குது. அதனால தான் அந்த உரிமையில் அவள் கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கா. என் மாப்பிள்ளையை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவார். அவங்க வந்து பேசுனதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. எனக்கு வருத்தம் இல்லைங்க. அகிலா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அகிலா தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதில் தடங்களோ மாற்றமோ வரதில் எனக்கு விருப்பம் இல்லை. அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா. இந்த கல்யாணத்தில் எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் முழு சம்மதம். இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்கும். நான் எங்கள் அக்காட்ட பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. இந்த கல்யாணம் நடக்கணும். நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் மகன் மறுபடியும் எழுந்து நடமாடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. புறப்படுறேன். குழப்பத்தோட வந்தேன். இப்போ தெளிவாக வீட்டுக்கு திரும்புகிறேன். வரேம்மா. மாப்பிள்ள வாங்க வாங்க. வாமா அகிலா, உட்காருங்க. மணி, லலிதா வாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. சம்மந்தம் இல்லைங்களா? குழந்தையை தூக்கிட்டு கடைக்கு போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. ஆஹா. மாப்பிள்ள, நீங்களும் லலிதாவும் சிவசங்கரம் பிள்ளை கடைக்கு போயிருந்தீங்களாமே? ஆமாம், போயிருந்தோம். இந்த கல்யாணத்துல எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை மாமா. அது நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க தயாரில்ல. அதான் நானும் லலிதாவும் நேரா அவர் கடைக்கு போனோம். அதுக்குள்ள மாப்பிள்ள நான் சொல்ல வர எதுவும் சொல்ல வேண்டாம். எப்படியாவது அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்ச போறோம்னு நீங்க எல்லாம் பாக்குறீங்க. இல்லனா சொந்த மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை முடி பண்ணுவீங்களா? உன் கவலை எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் நீங்கள் நம்ம வீட்டில் வந்து பேசியிருக்கலாம். அவர் கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லையே. என்னடி சொல்ற?
நீங்க அங்க போயிருக்க கூடாதுன்னு சொல்றேன். அகிலா, ஓ மனசு இந்த அளவுக்கு மாறும் நாங்க நினைக்கவே இல்லை. இங்க பாரு, நான் என்ன சின்ன குழந்தையா? என் வாழ்க்கையை முடிவு பண்ற புத்தி எனக்கு இல்ல. அகிலா, உன் முடிவு தப்புன்னு நாங்க சொல்ல வர்றோம். அகிலா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு புரியுது. ஒரு காலத்துல நீ பெரிய வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போக கூடாதுன்னு நான் பொறாமப்பட்டது உண்மைதான். உன் கல்யாணத்தை நிறுத்த பார்த்தது உண்மைதான். அதெல்லாம் நீ இன்னுமா மனசுல வச்சுட்டு இருக்க? நான் இப்போ நன்மைக்காக தான் சொல்றேன் அகிலா, புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, அப்படிலாம் தப்பா அர்த்தம் பண்ணிக்காத. அப்படி இல்ல, என் கல்யாணத்தை பொறுத்தவரை நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. என்னடா இப்படி பேசுறாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க தா. என் வாழ்க்கையில உங்க 2 பேருக்குமே அக்கறை இருக்கு, எனக்கு புரியுது. நீங்க வேற என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல தலையிடாதீங்க. ரொம்ப நன்றி அகிலா. நீ எங்க மேல வச்சிருக்க மரியாதைக்கு ரொம்ப நன்றி. இனிமே உன் விஷயத்திலையும் உன் குடும்ப விஷயத்திலையும் நாங்க தலையிடவும் மாட்டோம். உன் கல்யாணத்துக்கு நாங்க யாரும் வரவும் மாட்டோம். ஏன் அழுறீங்க? இல்லைம்மா, நம்ம குடும்பத்தில் முதல்ல நடந்தது லலிதாவோட கல்யாணம். நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ தானம்மா செஞ்ச. உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கு அவதாரம் முன்னேறத நடத்தி வைக்கணும். ஏதேதோ காரணம் சொல்லி வர முடியாதுன்றாலேம்மா. மூத்த பிள்ளை கார்த்திக், அவன் தான் நம்ம குடும்பத்தை வேண்டான்னு உதறிட்டான்னா இந்த பொண்ணும் அவனை மாதிரியே வராம இருந்துட்டாளேம்மா. உங்க கவலை எனக்கு புரியுது. ஆனா அவங்க இங்க வரலையன்ற வார்த்தை எனக்கு இல்லைம்மா. அவங்க இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலையே தவிர அவங்க 2 பேர் மனசும் என்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு அது தெரியும். நீங்க வருத்தப்படாதீங்க. அகிலா சொல்றது உண்மைதாம்மா. அவங்க நினைப்பு எப்பவும் அகிலா பத்தி தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. சமந்தி, சமந்தி, இது என் ஒய்ஃப் ஜானகி. இது என் கடைக்குட்டி வித்யா. ஹாய். ஏம்மா ஜோதி சங்கருங்க? அண்ணா இங்கே தான் எங்கேயோ பிஸியாக இருக்காரு. என்னோட 3வது பையன் பிரபாஸ் சங்கர் எஜுகேஷன் டூராக வெளியூர் போயிருக்கான். ஜானகி, இதுதான் நம்ம கௌரி சங்கரோட மாமனார், பேர் சுந்தரம் பிள்ளை. இது அவரோட ஒய்ஃபு சாரதா. பொண்ணு பார்க்கறதுக்கு சம்மந்தி அம்மா எங்கள் வீட்டு பக்கமே வரல, இப்போ தான் பார்க்குறோம். என்னோட பையன் சிவான்னு பேர். இது என்னோட கடைசி பொண்ணு பவானி. இது என்னோட தங்க வசந்தி. தங்கம் உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். சீக்கிரம் பொண்ணை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கம்மா. ஜானகி, நீயும் கூட இருந்த பொண்ணை அழைச்சிட்டு வா. சமந்தி, நமக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்க போலாம். நீ போட்டுட்டு இருக்கிறது கவரிங் நகையா? இல்லை, இது இதோட அங்கே வந்தேன்னா எங்கள் குடும்ப கௌரவம் காற்றுல பறக்கும். அன்பின் வடிவம் யாரென்று கேட்டால் அத்தனை கண்ணிலும் அகிலா தெரிவாள். உயிரை போலவே உறவுகள் சுமைப்பாள். உங்களை மறைத்து பூக்கள் தருவாள். நிலவை பார்ப்பாள், கரையை பாராள். அலையை பார்ப்பாள், நுரையை பாராள். மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 காய்ப்பாள்.